எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சுவையான வடகறி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது இட்லி கூட ஒரு அட்டகாசமான காம்பினேஷன் இது தோசை சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடயும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ அந்த வடகறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வடகறி பண்ணுறதுக்கு இப்போ ஒரு மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிய விடலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் கசகசாவும் 1 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துங்க. அப்புறம் 2லேருந்து 3 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஆற விட்டுடுங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது இப்போ நம்ம வடை பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். கூடவே ஒரு 3 வரமிளகாவும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா குறை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து இப்படி கிள்ளி போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு பெரிய வடையாக பண்ணி அதை நீங்கள் உடச்சி கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி கிள்ளி போட்டிங்கன்னா வடைக்கறியில் அந்த வடை ரொம்ப நல்லா ஊறி நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம வடை மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாக பொரிக்க வேணாம். கொஞ்சம் ஒரு 80% அளவுக்கு குக் பண்ணால் போதும். இந்த அளவுக்கு இது பொரிஞ்சால் போதும். இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி பாக்கி இருக்க எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கறி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காக. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா தொக்கு பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு அதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெயில் நல்லா வதங்கிட்டுது. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்க போகிறோம். இந்த தேங்காய், பட்டை, கிராம்பெல்லாம் அரைச்சோம்ல அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்சியில் கழுவி அதிலே ஊற்றிக்கிறேன். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. வடைக்கறி வந்து கொஞ்சம் தண்ணியாக வைங்க, ஏன்னா வடை போட்டதுக்கப்புறம் நல்லா திக்காகிடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. விட்டுட்டு இப்போ உப்பு உரப்பு செக் பண்ணி பாருங்கள். பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு உப்பு பத்தலை, அதனால் நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிட்டுது. இப்போ நல்லா கொதிச்சிட்டுது. நம்மளோட கறி ரெடி ஆகிட்டுது. இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்க வடையை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ ஒரு மூடியை போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டால் போதும். இப்போ 3 நிமிஷம் ஆயிட்டுது. இப்போ பாருங்கள் வடைக்கறி ரெடி ஆகிட்டுது. வடையெல்லாம் இப்போ நல்லா சோக் பண்ணியிருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சோண்டு நசுக்கி விடுங்க. ரொம்ப முடிச்சுட்டுனாலும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி நசுக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் குக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் குக் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வேணால் இப்படியே ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பாருங்கள் நம்மளோட சூப்பரான வடைக்கறி ரெடி ஆகிட்டுது. இப்போ நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை சேர்த்து நம்ம இதை வந்து நிறுத்திடலாம். இந்த வடைக்கறியை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எது கூட சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறந்துடாமல் ஒரு லைக்கை போட்டுடுங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம என்னோட குரல் என்னன்னு பார்த்துடலாம். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று. அதாவது அறம் என்று சிறப்பிக்கப்பட்டது மனைவியுடன் வாழும் வாழ்க்கையே. துறவற வாழ்க்கையும் பிறரால் பழிக்கப்படாமல் இருக்குமானால் நல்லது என்பது அந்த குறளோட பொருள். மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் இன்னும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.